அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க அம்மா சாட்சி கொடுப்பாங்க. அப்போ அவருக்கு குணமானோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நான் வந்து உனக்கு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணேன். நான் என்ன பொருத்தனை பண்ணேன்னா, உடனே நான் ஊழியத்துக்கே அர்ப்பணிப்பேன். அந்த மாதிரி நான் வந்து பொருத்தனை பண்ணேன். அதனால நீ வந்து கண்டிப்பா ஊழியத்துக்கு தான் போகணும். அந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து இந்த ஊழியம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் சும்மா எல்லா சின்ன பேருக்குமே ஜாலியாக அப்படிதான் வந்து இருந்துட்டு இருந்தாரு முன்னாடி வரைக்கும். அப்புறம் அவருக்கு ஊழியம்னா என்ன, ஊழியம்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவரை சுற்றி நிறைய டவுட் அதெல்லாம் வந்துச்சு. அப்போ அவர் வந்து இந்த மிஷினரி ஹிஸ்ட்ரி புக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து படிக்க ஆரம்பிச்சார். நம்மளும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். அப்படியே வந்து படிச்சுட்டே இருக்காரு. அப்படியே படிச்சுட்டே இருந்து அவருக்கு ஒரு 15 வயசு ஆயிடுது. 15 வயசுல வந்து ஜெஸ்வைட் மிஷினரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் இணைச்சிக்கிறாரு. அந்த மிஷினரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் வேர்ல்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க சுற்றி இப்போ லிஸ்பான் சிட்டினா அதை சுற்றி அவங்க ஊருக்கு சுற்றி உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவரோட அன்பை வந்து சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரோட அன்பை வந்து எல்லா இடத்துலையும் சொல்றது. அப்போ அவருக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்படுது. யாருன்னா லேடர் பர்கர் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவருக்கு ஏற்படுது. அவர் வந்து என்ன அவர் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் வந்து மிஷினரி பண்ணிட்டு இப்போ அங்கே இருக்கிறவர். அவர் இவர்கிட்ட சொல்றாரு, இந்தியா மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க, அன்பா இருப்பாங்க, பரிவா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு இந்தியா மேல ஒரு ஆசை. நம்ம கண்டிப்பா இந்தியாவுக்கு போய் நம்ம கண்டிப்பா ஊழியம் பண்ணணும், இந்தியா மக்களை பார்க்கணும், வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்தியாவுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது அவருக்கு இந்தியா மேல. அதனால இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இருந்தார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மாலாம் விடலை, நீ இங்கே இருந்து ஊழியம் பண்ணுமா, அங்கே போய் நீ அவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ண போற, இங்கே நீ வசதியாக வாழ்ந்தவா, அங்கே போய் உனக்கெல்லாம் செட் ஆகாது, இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக நான் அங்கே போய் தான் ஊழியம் பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சு தான் சொல்லிடுறாரு. அதே மாதிரி ராஜா கிட்டேயும் வந்து சொல்லிடுறாரு, நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொடுக்கல, போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி போவோட ஆசை யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க சைன் வாங்கிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா போறாரு, இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் எப்போ வர்றாருன்னா 1673 கோவாவில் இருக்க மலபாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன செஞ்சாருன்னா வராரு. இங்கே வந்து பார்க்கும்போது இந்தியா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவர் அங்கே வந்து நிலைமை வந்து எப்படி நிறைய பில்டிங்காக அப்படி இப்படி பார்த்துப்பாரு. அங்கே அந்த மாதிரி இல்லை, அப்படியே வீடெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ இவ்வளோ மக்கள் எல்லாம் அவர் மீட் பண்ணுறாரு. அந்த மக்கள் வந்து இவர்கிட்ட நல்லா ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, கனிவாக பேசுகிறாங்க அப்படின்னோட இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்தியாவை. ஆனால் ஒரு சில மக்கள் வந்து அவர்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, அப்போ வந்து இந்த வெஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் மக்கள் எல்லாம் துன்பப்படுத்துவாங்கல்ல, அதை பார்த்து இவருக்கு வந்து பயம். எங்க நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களோ, நம்மளை இது பண்ணிடுவோம், அந்த மக்களுக்குலாம் ரொம்ப பயம். அதனால யாருமே இவர்கிட்ட அவ்வளோ பேச்சு கொடுக்க மாட்டாங்க. உடனே இவர் வந்து யோசிக்காரு, எதனால இந்த மக்கள் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க, ஒருவேளை நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கனால என்கிட்ட பேசலையும் அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் மாதிரி நானும் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியார் ட்ரெஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் போட்டுட்டு மக்களுக்கு வந்து இயேசுவோட அன்பை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சொன்னோடனே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு இது, என்ன வெளிநாட்டுலேருந்து வந்தவர் நம்ம கிட்ட இவ்வளோ அன்பா பேசுறாரு, இவ்வளோ இதாக பேசுறாங்க, நம்பிக்கையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் வந்து உண்மையான தேவன் வந்து ஆண்டவர் தான், நீங்க வணங்குற கல் மண்ணெல்லாம் தேவன் கிடையாது, அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவரை தான் நாம் வந்து ஆராதிக்கணும், உங்களை படைச்சவர் வந்து அவர் தான். அந்த மாதிரி நிறைய சொன்னோட எல்லா மக்களும் இவங்கதான் உண்மையான கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு ஊழியை வந்து பெருசாகிட்டே வந்து போகுது. அப்புறம் அப்படியே அங்கேருந்து அப்படியே மதுரை வந்தார். மதுரை தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்தார். அங்கேயும் இயேசுவை பற்றி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி ஒரு சில பேர் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் வந்து இருக்காங்க. யாரும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கொஞ்சம் பேர் அவர்கிட்ட வந்து அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிறதா கடவுள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கடவுள் இல்லை அப்படிங்கிற இவர்கிட்ட சண்டைலாம் போடுறாங்க. ஆனால் இவர் வந்து தொடர்ந்து இயேசுவுக்காக ஊழியம் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காரு. அப்படி நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் இவர் திருப்பி அவரோட ஊருக்கு போறாரு, போர்ச்சுகலுக்கு போறாரு. அப்படி அவங்க போனோடனே அவர் அங்கே நல்லா பணக்காரா நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்துருப்பாரா. இந்தியா வந்த உடனே ரொம்ப எளிமையா அப்படின்னு உடனே அங்கே உள்ளவங்களுக்குலாம் ஷாப்பிங், என்ன இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இனிமேல் இந்தியாலாம் போக வேண்டாம், இந்தியாலாம் போகாது, எப்படி ஆயிட்டு பாரு, இனிமேல் இந்தியா போனா இதோட துரும்பா ஆயிடுவேன், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆனாலும் அவருக்கு கண்டிப்பா நான் வந்து இந்தியா போவேன், அங்குள்ள மக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க வந்து ரொம்ப அன்பா பேசுனாங்க, பாசமா பேசுனாங்க, கண்டிப்பா பேசுனாங்க, அவங்களை விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும் சொல்லுங்க, அவங்கள விட்டுலாம் நான் வரமாட்டேன், நான் வந்து அங்க போய் தான் ஆண்டவருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்துட்டார் இந்தியாவுக்கு. செகண்ட் டைம் வந்து எப்போ வந்தாருன்னா 1690 அப்போ வந்து வந்துட்டாரு. இங்கே வந்த உடனே அப்போ இந்த ராம்நாடை வந்து ஆட்சி பண்ணது ஒவ்வொரு டிவிஷனா இந்தியா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு டிவிஷன் ராம்நாடு. அந்த ராம்நாடு ஆட்சி பண்ண அரசு வந்து சேதுபதி அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து தடியதேவர் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு வந்து உடம்பு முடியவே இல்லை, ரொம்ப ஃபீவரா இருக்கு, நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க, அவருக்கு முடியவே இல்லை, சுத்தமா முடியல. உடனே கடைசி வந்து எல்லாரும் மக்களும் சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுவாரு, இவர் ப்ரேயர் பண்ணா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜான் டி பிரிட்டோவை அவங்க வந்து கூட்டிகிட்டே போறாங்க. கூட்டிட்டு போனா அவரும் ப்ரேயர் பண்றாரு, அவருக்கு குணம் ஆயிடுச்சு. அப்படி குணமானோடனே தடியதேவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான தெய்வம், அவங்க வந்து என்ன வந்து காப்பாத்திட்டாங்க, குணமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவரு ரசிக்கப்பட்டார், மாறிட்டாரு. அது வந்து அந்த ஆட்சி பண்ணாரு அந்த ராஜா சேதுபதி, அவருக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வந்து என்னோட குடும்பத்துக்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு இவனை ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஃபர்ஸ்ட் வந்து கண்டுக்கல, வந்து செகண்ட் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இங்க வேற இனிமே இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து ராஜா சொல்றாரு. இவர் அதெல்லாம் கண்டுக்கல, அது கரெக்டா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் செஞ்சுட்டானா விட்டுட்டாரு. அப்புறமா இன்னும் அவர் வந்து மக்களுக்கு அதிகமா இயேசுவோட அன்பெல்லாம் வந்து கொதிச்சுக்கிட்டே போறாரு, சபை வளர்த்துக்கிட்டே போகுது. உடனே இந்த சேதுபதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, இவன் என்னடா நம்ம கோட்டைக்குள்ள வந்துட்டு நம்மளே இது பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு இவன் எப்படியாச்சும் பல பயமுறுத்துனா இவன் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பால் கிணறுனா தண்ணி இல்லாத கிணறு, அந்த இதுக்குள்ள தலையில தொங்க விட்டுறாரு. நைட்டு ஃபுல்லா அவர் வந்து தலையில தொங்க விட்டுறான். அப்படி தொங்க விட்டா இவன் வந்து பயந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் தொங்க விட்டுறான். அப்படி தொங்க விட்ட உடனே எல்லாருமே வந்து அந்த தடியத்தேவர் வந்து இவரால் தான் குணமாக்கப்பட்டாரு. அவர் கூட சொல்றாரு, ராஜா அப்படிலாம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இவர் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா இது கேட்கவே இல்லை. அவர் வந்து நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் தலையில தொங்க விட்டாரு. நைட்டு ஃபுல்லா ஆச்சு. அதனால காலையில் வந்து இப்போ நீ வந்து ஆண்டவரை பற்றி ப்ரீச் பண்ணதை நிறுத்தியா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை, நான் வந்து நிறுத்தலாம் மாட்டேன், உனக்கு இன்னும் இந்த இது பத்ததை போல, இல்லை நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்போ விட்டுருந்தாரு. அடுத்த செகண்ட் டைமும் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய மலைனா ரொம்ப பெரிய மலையில இருந்து உருட்டி கீழே விட்டார். அந்த மலையில இருந்து கீழே வரைக்கும் கல்லு மண்ணு முள்ளு எல்லாமே அது வழியாக தான் அவர் உருட்டு வரும். அப்போ அவருடைய முகத்துல நிறைய காயங்கள் ஏற்படுது, கை காலெல்லாம் ரத்தம்லாம் வருது, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் அந்த ராஜா வந்து அவர்கிட்ட கேட்காரு, நீ வந்து இப்போ வச்சு சொல்லு, நீ வந்து ஆண்டவரை இந்த என்னோட கோட்டையில நீ வந்து ரீச் பண்ணதை நிறுத்திதான் நிறுத்த மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து இல்லை நான் நிறுத்த மாட்டேன், எனக்காக ஜீவன் கொடுத்தாரு, எனக்கு ஜீவன் கொடுத்தது என்ன, நான் வந்து என்னோட ஜீவன் உள்ள வர நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே இவன் இதுக்கு அசர மாட்டானா, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில 1693 அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிப்ரவரி அந்த டைம்ல வந்து அவரை கூட்டிட்டு ஓரியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஓரியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு அது நல்லா சுத்தி யாருமே இல்லை, இங்க பாரு இதுதான் உனக்கு கடைசி வார்த்தை, இப்போ நீ வந்து ஆண்டவரை நான் வந்து இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், உங்க கடவுளை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நான் விட்டுறேன், அப்படி நீ வந்து இல்லை நான் திரும்பியும் சொல்லுவேன் அப்படின்னா உன்னோட தலையை வந்து நான் வெட்டிடுவேன் வாழை வச்சு அப்படின்னு வாழை பழுத்துக்கிட்ட வச்சுட்டே வந்து என்ன செய்யறான்னா சொல்றாரு, இப்போ நீ சொன்னா வெட்டிடுவேன், இல்லைன்னு சொன்னா நீ வந்து உங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜான் டி பிரிட்டோ வந்து இல்லை நான் தான் சொல்ல மாட்டேன், ஏசுதாங்க நான் கண்டிப்பா ரத்த சாட்சியா மதிப்பேன், நான் வந்து இல்லை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து கழுத்தை வெட்டி வர உடனே ஏசப்பாக்காக அவர் ரத்த சாட்சியா அந்த ஓரியூர்ல அவர் என்ன செஞ்சாருன்னா மறிச்சார். நம்ம தமிழ்நாட்டுல ரத்த சாட்சியா மறிச்ச ரெண்டாவது பர்சன் தான் இவர். ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்போட சீஷன் சென்ட் தாமஸ் தோமா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மறிச்சாரு. ரெண்டாவது வந்து இவர் தான் வந்து மறிச்சார். இவர் மறித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து 14 நாள் நல்ல மழை, ரொம்ப இருந்துச்சு, அப்படி மழையா இருந்துச்சு. அப்போ உள்ள மக்கள் சொன்னாங்க, இவங்க ஆராதிச்ச கடவுள் தான் உண்மையான தேவன் அப்படின்னு அவங்களுடைய வாயாலே அவங்க வந்து அறிவித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா நம்மளோட தமிழ்நாட்டுல அவர் வந்து இறந்தாரு. ஸோ இவரோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவர் ரொம்ப தாழ்மையா, அதை வந்து எளிமையா இருந்தாரு. அங்க வந்து அவர் அவ்வளோ பெரிய பணக்காரா இருந்துட்டு வரைக்கும் வந்து ஏன்னா அவங்க எப்படி இருந்தா தெரியுமா, அவங்க நான் எவ்வளவு வசதியா இருந்தா தெரியுமா ஒரு நாள் சொல்லவே இல்லை. இங்க வந்து ரொம்ப தாழ்மையா மக்களோட மக்களா அவர் வந்து எல்லாத்துக்கும் அன்பா பரிவா பாசமா கருணையா வந்து இருந்தார். ஸோ நம்மளும் நம்மளை
தெளிவாகவும் முக்கியமாக எளிமையாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து அவர் ரொம்ப டெடிகேஷனாக இருக்கார், அர்ப்பணிப்போடு இருக்கார். நம்மளும் ஆண்டவருக்கு நம்மளை வந்து அர்ப்பணித்து நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.